பிஜேபியின் அரசியல் மத அரசியல் இல்லாம மக்கள் நல அரசியலா? அதெல்லாம் வாய்ப்பில்லை ராஜா. 26, 29, 31 எல்லாத்துலயும் நான் தனிச்சுதான் போட்டிடுவேன். சரியா வரவா? பாஜக சார்பில் முருகன் மாநாடு நடத்துறாங்க மதுரையில. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? முதல்ல பாஜக சார்பில் முருகன் மாநாடு நடத்துறாங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? முதல்ல முருகன் உயர்த்தி கொடுத்தது திரு சீமான் தான். அவங்க ஒப்புக்கு நான் உளமாற, நான் முருகனுடைய பேரை நான் எடுக்கிறதுக்கு அவங்க எடுக்கிற வித்தியாசம் இருக்கு. நீங்க பாஜக நேத்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இல்ல கட்சி இல்ல இவன். அப்ப இவங்க முருகன் நேத்து வரல இல்ல முருகன் இவள் நாள் எடுக்காம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இங்க முருகனுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. முருகனை தொட்டா ஓட்டு வருமானு பாக்குறீங்க. அந்த ஓட்டு நீங்க என்ன தொட்டாலும் வேல் வேல் வெற்றி வேல்னா முருகன், அதுக்கப்புறம் அவன் பேரன் என் முகம்தான் வரும். பின்ன எதுக்காக அப்படின்னா நீங்க அப்பவே நடத்திருக்கணும். நீங்க அங்க ராமரை தொடுவீங்க, கேரளாவில் ஐயப்பனை தொடுவீங்க, எங்களுடைய இறை இப்ப இங்க முருகனை தொடுறீங்க. உங்களுக்கு புரியுது? நீங்க ஒரிசான்னா என்ன பண்ணுவீங்க? பூரி ஜெகநாத்தை தொடுவீங்க. எங்களுக்கு இங்க முருகனை தொடுறீங்க. இதுக்கு ஏமாற கூட்டம்னு நீங்க நினைக்கிறீங்களா? அரசியல் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? மத அரசியல், மதத்தை வச்சு பண்ணோம்னா நம்ம அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தமிழகத்துல கொண்டு வர்றாங்களா? பிஜேபியின் அரசியல் மத அரசியல் இல்லாம மக்கள் நல அரசியலா? அதை தமிழ்நாட்டுல எடுபடுமா அப்படின்னு கேட்கிறேன். அங்க வடமாநில மக்கள் ஏற்றுக்குவாங்களா சார்? அதை அதெல்லாம் வாய்ப்பில்லை ராஜா. டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.